நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்தாலும் அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி கனமான பேங்கிள்ஸ் தான் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்த முடியும். ஸோ வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான பேங்கிள்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணலாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் எடுக்கிறோமோ அத்தனை அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பூஜா ரூம் டிப்ஸ் தாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பேங்கிள்ஸ்க்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை வந்து அந்த பேங்கிள்ஸ்க்கு மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம். அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து படிஞ்சிடும். ஸோ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலியாக ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அகல் விளக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் இல்லைங்க, இதை வந்து வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வந்து விளக்கேற்றி வைப்பாங்க இல்லைங்களா, 2 சைட்லையும். ஸோ இந்த மாதிரி 2 சைடில் விளக்கேற்றி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து தரையில் பட்டு டைல்ஸ் ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். டைல்ஸும் வந்து எண்ணெய் கரை படியாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.